வந்தாங்க. இந்த இடத்துல வந்து சிவபெருமானையும் இந்த இடத்துல வந்து அம்பாளையும் வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க. மதில் சுவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றிலும் வந்து பெரிய பரப்பளவு கொண்ட மதில் சுவராக இருக்கு. 12வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட இவ்வளவு பெரிய கோவில் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாம தான் இருக்கு. திருமண தடை, குழந்தை பாக்கியம் இது போல வந்து வழிபாடு ஏதாவது பண்ணணும்னா டைரக்டா வந்து நீங்க இந்த அலுவலகத்தை ரீச் பண்ணி உங்களோட பரிகாரத்தை முடிச்சுக்கலாம். இவர் தான் வந்து சிவபெருமானுக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் உத்தர தாண்டவம் நடக்கும்போது நடுவரா இருந்திருக்காரு. சென்னையிலிருந்து திருவள்ளூர் அடுத்த திருவிலங்காட்டை அடைஞ்சா பழமை மாறாத ஒரு கிராமம் இருக்குங்க. அதுல ரொம்ப அழகா வீட்டு இருக்கிறாரு வடாரண்யேஸ்வரர். அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சைவர்களின் மோட்ச ஸ்தலம் என போற்றப்படுவது திருவலங்காடு. பஞ்ச சபைகளில் மூத்ததான ரத்தன சபையும் இங்குதான் இருக்கு. உத்தரகோசமங்கை, திருவாரூர் போல இதுவும் தோன்றிய காலத்தை அறிய முடியாத பழமை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கமலத்தேரால் சிறப்பு பெற்ற ஸ்தலம், காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஸ்தலம், ஆலங்காட்டு காளியை ஈசன் வென்ற ஸ்தலம் என இந்த ஸ்தலத்தின் பெருமையை சொல்லிக்கிட்டே போலாம். நான் வந்து இப்போ பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருக்கேங்க. திருவலங்காடு சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பத்ரகாளி அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிவபெருமானை பார்க்க முடியும். காளிக்கும் ஈசனுக்கும் ஏற்பட்ட போட்டியில ஈசன் அண்ட சராசரம் நடுங்க ஊர்த்தவ தாண்டவம் ஆடினாரு. ஆட்டத்தின் அதிர்வால் கீழே விழுந்த குண்டலத்தை ஈசன் தனது இடது கால் பெருவிரலால் எடுத்து பொருத்திக்கிட்டாரு. இது நாட்டிய கரணத்தில் எவருமே செய்ய முடியாததுங்க. இதை பார்த்த காளி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டாங்க. அப்போது ஈசன் காளியிடம், தேவி நீ சக்தியின் வடிவம், எனவே கோபம் விடுத்து ஊரின் வெளியே குளக்கரை அருகே தனித்திரு. என்னை தேடி வருவோர் முதலில் உன்னை வழிபட்ட பிறகே என்னை வழிபடுவார். அப்போதுதான் அவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என அருளினார். அதன்படியே குளக்கரையின் அருகே கோவில் கொண்டால் ஆலங்காட்டு காளி. நம்ம காளி அம்பால தரிசனம் பண்ணாச்சு. அதுக்கடுத்ததா வடாரண்யேஸ்வரரை பார்க்கலாம் வாங்க. திருவலங்காடு பத்ரகாளி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வடாரண்யேஸ்வரரை பார்க்க போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து முஞ்சிகேஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. இவர் தான் வந்து சிவபெருமானுக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் உத்தர தாண்டவம் நடக்கும்போது நடுவராக இருந்திருக்காரு. இவருக்கு இந்த இடத்துல தனியாக சன்னதி கட்டியிருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து சமாதியாகி இன்னமும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதாவோ பக்கத்தில் இருக்க பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். இவருக்கு அடுத்ததான் நம்ம வந்து வடாரண்யேஸ்வரரை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பஞ்ச சபையில் முதலாவது சபையாக போற்றப்படும் ரத்தன சபையில் தாங்க நாம் இன்னைக்கு இருக்கோம். ஆமாங்க, திருவலங்காட்டில் இருக்க வடராணியேஸ்வரர் திருக்கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கோவிலை பற்றி சிறப்பு வரலாறு எல்லாம் விரிவாக பார்க்கலாம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவிலங்காட்டில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் திருக்கோயில். நடராஜ பெருமானின் ஊர்த்தவ தாண்டவ தலமாகவும் பஞ்ச சபைகளின் முதல் ரத்தின சபையாகவும் விளங்குகிறது இத்தலம். காளிக்கும் சிவனுக்கும் இடையே நர்த்தன போட்டி ஏற்பட்ட போது ஊர்த்தவ தாண்டவமாடி சிவபெருமான் காளியை அடக்கி வென்றது இத்தலம்தான். இந்த கோவில் 12வது நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டு இருக்குங்க. இவங்களோட சிற்பக்கலையெல்லாம் உள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. மதில் சுவர் கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றிலும் பெரிய பரப்பளவு கொண்ட மதில் சுவராக இருக்குது. உள்ளே இருக்க கருவறையும் சரி, வண்டார்குழலி அம்மன் தனி சன்னதியுமே சரி கருங்கல்லாலே கட்டப்பட்டு இருக்குது. இந்த கோவில் இருக்கிற இடம் முன்பு ஒரு காலத்தில் ஆலமரங்கள் நிறைந்த காடாக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல அசுரர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால பார்வதி தேவி காளியா அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை அழித்து இந்த இடத்த ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சும்பன் அசும்பன் என 2 பேர் இருந்தாங்க. ஆலமரங்கள் அதிகமாக இருந்த காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் ரொம்பவே துன்பம் விளைவிச்சிட்டு இருந்தாங்க. இதனால பாதிப்படைஞ்சவங்க பார்வதி தேவி கிட்ட போய் முறையிட்டாங்க. பார்வதி தேவி தன் பார்வையாலேயே ஒரு காளியாக தோற்றுவிக்கிறாங்க. அந்த காளி தான் அங்க இருக்க அரக்கர்களை அழிச்சிட்டு அவங்களையே ஆலங்காட்டிற்கு தலைவியாகவும் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அரக்கர்களை அழித்த அவங்களோட ரத்தத்தை குடிச்சனால பல கோர செயல்களையும் புரிஞ்சுட்டு வராங்க. பார்வதி தேவியோட கோர செயல்களை பார்த்த முஞ்சிகேசவ முனிவர் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுகோள் வைக்கிறாரு. இவரோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானம் கோர வடிவம் எடுத்து ஆலங்காட்டை அடைகிறாரு. அவரை பார்த்த காளி நீ என்னோட நடனமாடி வெற்றி பெற்றா இந்த இடத்த நான் இங்கேருந்து வெட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சவாலை ஏற்றுக்கிட்ட சிவனும் காளியும் சேர்ந்து ஊர்த்தவ தாண்டவம் ஆடுறாங்க. அப்போது சிவபெருமான் தன் காதில் இருக்க குண்டலத்தை கீழே விழ வச்சு அவரோட இடது காலாலேயே பெருவிரலையே எடுத்து தன் காதில் பொருத்தினார். இதை பார்த்த காளி இது போல தாண்டவம் என்னால் ஆட இயலாது என ஒத்துக்கிறாங்க. அப்போது சிவபெருமானும் என்னையின்றி சமமானவர் வேறு யாருமே உனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தலத்தில் என்ன வழிபாடு செய்ய வருபவங்க முதல்ல உன்னை வழிபாடு செஞ்ச பிறகுதான் என்ன வழிபாடு செய்யணும், அப்போது தான் அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் எனவும் வரமளிக்கிறாரு. நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த இடத்துல தான் ஆருத்ரா தரிசனம் அப்போ ரத்தன சபையில் இருக்க ரத்தன சபாபதீஸ்வரரை இந்த இடத்துல எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த டைம் அவருக்கு எதிர்க்கவே இருக்க கண்ணாடியும் ஓப்பன் செய்வாங்க. அவரோட அபிஷேகத்தை அவரே பார்த்து ரசிப்பார். அவர் மேலே பட்ட அபிஷேக தண்ணி இந்த கீழே இருக்க சுரங்கம் வழியாக கலவிருச்சமான ஆலமரத்துக்கும் போகும்.
கோவில் வந்து 12வது நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டு இருக்குங்க. இவங்களோட சிற்பக்கலையெல்லாம் உள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. மதில் சுவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றிலும் வந்து பெரிய பரப்பளவு கொண்ட மதில் சுவராக இருக்குது. ஆயிரத்தி 1906 வந்து கோவிலை கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் பண்ணும்போது உள்ளே இருக்க சுவாமியை வந்து இந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து சிவபெருமானையும் இந்த இடத்துல வந்து அம்பாளையும் வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க. திருவலங்காடுன்ற ஊரில் தாங்க இந்த கோவில் இருக்குது. 12வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட இவ்வளவு பெரிய கோவில் நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் தான் இருக்குது. திருத்தணி முருகர் கோயில் தெரிஞ்ச அளவுக்கு இன்னமும் இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் திருத்தணி முருகர் கோயிலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். அவ்வளவு வந்து பிரம்மாண்டமாக சோழர்கள் வந்து நமக்காக கட்டி கொடுத்துருக்காங்க. அறுபத்தி 3 நாயன்மார்களில் ஒருத்தராக போற்றப்படும் பெண் நாயன்மார் தான் வந்து காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை நோக்கி தலைகீழாகவே நடந்து போனாங்க. இதை பார்த்த சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை அம்மையே என அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் இந்த கோவிலில் வந்து காரைக்கால் அம்மையாருக்கு வந்து உள்ளே இருக்க மூலவருக்கு பின்னாடி தனி அறை இருக்குது. இன்னமும் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து சிவபெருமானுக்காக பாடிட்டு இருக்கிறதாகவும் இந்த கோவிலில் ஒரு ஐதீகமும் இருக்குது. திருவலங்காடு வட ஆரணீஸ்வரரை ரொம்ப அற்புதமாக தரிசனம் பண்ணாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கோவிலில் வந்து மாந்தேஸ்வரருக்கு வந்து பரிகார பூஜையும் நடந்துட்டு இருக்கு. திருமண தடை, குழந்தை பாக்கியம் இது போல் வந்து வழிபாடு ஏதாவது பண்ணணும்னா டைரெக்டாக வந்து நீங்கள் இந்த அலுவலகத்தை ரீச் பண்ணி உங்களோட பரிகாரத்தை முடிச்சுக்கலாம். இது போல் வேற ஒரு பழமையான கோவிலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜி. பாய்.